ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோயா சங்க் செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா. முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த சோயா சங்க்ஸ் அதை போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் சோயா சங்க்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா பெப்பர், அப்புறமா தனியா, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு மசாலாவா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமா வந்துட்டு பச்சை மிளகா 2 வெட்டி போட்டு, அப்புறம் ஒரு 2 சின்ன சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து நல்லா பொடியா அரைஞ்சி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா தனியாத்தூள், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்ச சோயா சங்க்ஸை அதில் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா அதை வந்து அந்த மசாலாலாம் அந்த சோயா சங்க்ஸ்குள்ளே போகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கின பிறகு கடைசியில் நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி அதை மேலே தூவி போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு எடுத்தோம்னா நம்ம சோயா சங்க்ஸ் ரெடி. இதை நம்ம எந்த டிஷ்ஷு கூட வச்சுனாலும் சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இல்லை ரைஸ், இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். எல்லாத்துக்கூடயும் நல்லா இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.